अनुज्जित क्षमायोगम अपुण्यजनबाधकम अस्पृष्टमदिरागंधम अस्पृष्टमदरागं तम रामं तुर्यमुपास्महे. நான்காவது ராமரான மணக்கால் நம்பி தன் குருவின் பெண் பிள்ளைகள் நடப்பதற்கு பரிசிரமப்பட்ட பொழுது அவர்களை தான் பலவாக்கி படுத்திக் கொண்டு தன்னுடைய முதுகின் மீது நடந்து செல்ல வைத்ததினாலே, அதுவும் மணல் படிந்த அவர்கள் பாதங்கள் தன் முதுகில் ஏற்றுக்கொண்டதினாலேயும் இந்த மகாச்சாரியர் மணற்கால் நம்பி என்னும் பெயர் பெற்றதாக நம் பெரியோர்கள் அவருடைய குரு பக்தியை போற்றுகின்றார்கள். கீழே உத்தாலகருடைய சரித்திரத்தையும் நாம் மகாபாரதத்தில் பார்த்தோம் அல்லவா? இது போன்ற ஆயிரக்கணக்கான சரித்திரங்கள் குரு பரம்பரையில் கொட்டி கிடக்கின்றன. ஆகையால் தான் சுவாமி ஸ்ரீ வேதாந்த தேசிகன் சாதிப்பார், அனகாஹா தேசிகாஹா என்று. அனகாஹா குற்றமற்ற இந்த ஆச்சாரியருடைய பரம்பரை, அந்த பரம்பரையில் எத்தனையோ விதமான அத்தியாச்சரியமான சரித்திரங்கள் உள்ளன. எம்பெருமானுடைய கதைகள் நமக்கு அனுபவத்தை தரக்கூடியவைகள். ஆச்சாரியர்களுடைய சரித்திரங்கள் நமக்கு அனுஷ்டானத்தை போதிக்க வல்லவைகள். அனுபவம் என்பது 5 நிமிடத்தில் கழிந்து விடலாம். ராமன் சீதையை தேடிக்கொண்டு சென்றான். ஆங்காங்கு மரங்களையும் செடிகளையும் கொடிகளையும் நதிகளையும் பர்வதங்களையும் பார்த்து அழுதான் என்னும் பொழுது நமக்கு கல்லும் கரையும் அளவிற்கு மனதில் ஒரு கனிவு உண்டாகின்றது. ஆனால் அந்த உபன்யாசமோ அந்த விஷயமோ எத்தனை காலம் நம் மனதில் நிற்கும்? இது போன்று ஆச்சாரியர்கள் தங்கள் ஆச்சாரியர்கள் திறத்தில் எப்படி இருந்தார்கள்? முதல் நாள் தேக்கி வைத்திருந்ததான பழைய சாதத்தை புண்டரீகாட்சருக்கு அளித்த பொழுது போனகம் செய்த சேடம் தருவரையில் புனிதமன்றே என்று அதை உகந்து ஏற்றுக்கொண்டதினாலே, அனைத்தும் தன் ஆச்சாரியருடைய சம்பந்தம் என்று உகந்து ஏற்றுக்கொண்டதினாலே அந்த மகான் உய்யக்கொண்டார் என்று பெயர் பெற்றார். உய்யக்கொண்டாரினுடைய பெண் பிள்ளைகளுக்கு எந்த விதமான பயமும் ஏற்படக்கூடாது என்று அவர்களை தன் முதுகில் தாங்கிக் கொண்டதினாலே இந்த சுவாமி ராமவிஸ்வரர் மணக்கால் நம்பி என்று பெயர் பெற்றார். அதைத்தான் சுவாமி ஸ்ரீ வேதாந்த தேசிகன் குரு பரம்பரையாக வர்ணிக்கும் பொழுது அனுஜித க்ஷமாயோகம். 3 ராமர்கள் முன்னே பார்த்தவர்கள். ஒருத்தன் ரோஷராமன், பார்கவராமனான அந்த பரசுராமன் ரோஷராமன். தசரதராமன் குணை தசரதோபமகா என்று தசரதனுக்கு சதிருஷமாக சொல்லப்படக்கூடிய குணங்களை உடையவனாக திகழ்ந்தான். இது உள்ளர்த்தங்களை நாம் பார்க்க வேண்டாம், ஏனென்றால் மணக்கால் நம்பி விஷயமான சுவாரஸ்யத்தை நாம் பார்க்கிறோம். 3வது ராமன் அவர் பலராமன். அனுஜித க்ஷமாயோகம் அபுண்ய ஜனபாதகம். இந்த அபுண்ய ஜனபாதகம் என்பதை நன்கு கவனித்துக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் 2வது ராமனான தசரத ராமன் என்பவன் புண்ணிய ஜனங்களுக்கு பாதத்தை உண்டு பண்ணான். அன்பர்களே, சற்றே கூர்ந்து கவனிக்க வேண்டிய விஷயம் இது. புண்ணிய ஜனங்கள் என்றால் புண்ணியம் செய்தவர்கள் என்பது பொருள் அல்ல. யாதுதானா புண்ணிய ஜனாக என்பதாக சம்ஸ்கிருதத்தில் அரக்கர்களை புண்ணிய ஜனங்கள் என்று சொல்வது மரபு. இது சம்ஸ்கிருதத்திற்கே இருக்கக்கூடிய ஒரு சுவாரஸ்யம். ஏனென்றால் கள்ளிச்செடியை மகாவிருட்சம் என்று வர்ணிப்பார்கள். அக்ரூரருடைய ஆகமனத்தில் கோபிகள் சொல்லுகிறார்களாம், இவருக்கு யாரையா அக்ரூரன் என்று பெயர் வைத்தது? இவனுடைய உள்ளத்தில் குரூரத்தன்மை குடியிருக்கிறது, என்ன செய்வது? இந்த பாஷையில் கள்ளிச்செடிக்கு மகாவிருட்சம் என்று பெயர் வைத்திருப்பதை போல உள்ளுக்குள்ளே குரூர எண்ணத்தை கொண்டவருக்கு அக்ரூரன் என்று பெயர் உண்டாயிற்றே என்பதாக சுவாமி ஸ்ரீ வேதாந்த தேசிகன் யாதவாபிரத்தில் பேசுவார். ஆகையால் அந்த ராமன், எந்த ராமன்? தசரத ராமன். புண்ணிய ஜனபாதகம், புண்ணிய ஜனங்களான ராட்சசர்களை எல்லாம் அழித்தவன். இது ஒரு பொருளை நன்கு அனுபவித்து அதனுடைய உள்ளர்த்தத்தினுடைய சுவாரஸ்யத்தை கொடுக்கக்கூடிய ஸ்லோகம் இருக்கு. சற்றே சம்ஸ்கிருத பரிச்சயம் இருந்து சம்பிரதாய பரிச்சயம் இருந்தால் இதனுடைய ரசத்தை நாம் தெள்ள தெளிவாக பருகலாம். மேற்கொண்டு இதில் சந்தேகங்கள் ஏற்பட்டது என்றால் சுவாமி ஸ்ரீ வேதாந்த தேசிகன் பகவத் ராமானுஜர் விஷயமாக அருளி செய்த யதிராஜ சப்ததி என்னும் 70 ஸ்லோகங்களின் தொகுதியான அந்த ஸ்தோத்திரத்தின் விரிவுரையில் நாம் அனுபவிக்கலாம். அனுஜித க்ஷமாயோகம் ரோஷராமன் பார்கவராமன். அபுண்யஜன பாதகம், புண்ணியஜனக பாதகரானவர் தசரதராமன். இவரோ அபுண்யஜன பாதகர், அதாவது அவர் ரோஷத்துடன் கூடியவர், இவரோ காமக்ரோதங்களை விட்டவர்.
நம்முடைய ராமவிஸ்ரர் என்னும் மணக்கால் நம்பி. அவர் ரோஷத்துடன் கூடியவர். இவர் காமக்ரோதத்தை விட்டவர். 21 தலைமுறைகள் க்ஷத்திரிய வம்சமே இருக்கக்கூடாது என்று கூறான தன்னுடைய கோடரினாலே அத்தனை அரசர்களையும் வெட்டி சாய்த்து அவர்கள் குருதியில் தர்ப்பணம் செய்த ரோஷராமன் அவன். இவர் இப்படி இல்லை. இந்த ராமன் புண்ணியஜன பாதகர், இவர் அபுண்ணியஜன பாதகர். அதாவது சம்பிரதாயத்திற்கு விரோதமான அர்த்தங்களை எல்லாம் சொல்லி சம்பிரதாயத்தின் சீர்மையை யார் சிதைக்கிறார்களோ அவர்களை எல்லாம் வெற்றி கொள்பவர். அஸ்பிருஷ்ட மதிரா கந்தம். புராணங்களில் பலராமனுக்கு ஒரு பெருமை சொல்லப்படுகிறது. என்ன தெரியுமா? பலராமனுக்கு மது அருந்துவது மிகவும் பிரியமானதாம். யுகத்தில் பல தர்மங்கள் உண்டு, அவர்களுடைய வர்ணாசிரம தர்மங்கள் உண்டு. அதையும் தற்காலத்தில் நடைபெறுவதையும் நாம் ஒன்றாக பிணைத்துக் கொண்டு சிக்கலாக்கிக் கொள்ளக்கூடாது. அவர் மதிராகந்தம் என்பதாக எப்பொழுதும் அந்த கோப்பையில் உள்ளதான திரவத்தில் ஆசை கொண்டிருப்பவர். நம் ஆச்சாரியரோ அஸ்பிருஷ்ட மத ராகம் தம். மதம் கிடையாது, ராகம் கிடையாது, காமக்ரோத வசப்பட மாட்டார், தன் நினைவை ஒரு பொழுதும் இழந்து விட மாட்டார். ஒரு சமயம் பலராமனுக்கு ஏற்பட்ட அதிகமான கோபத்தினாலே யமுனையின் நதியின் போக்கையே மாற்றினார் என்பது புராணத்தில் சொல்லக்கூடிய சிறப்பான செய்தி. யமுனையினுடைய மார்க்கத்தை தடுத்து தன் கலப்பையினாலே யமுனையை இழுத்தார் என்பதாக சொல்லுவார்கள். காரணம் என்ன? அவர் தன்னிலை மறந்திருந்தார். ஆனால் நாதமுனிகள் அவர் தம் சிஷ்யரான உய்யக்கொண்டார். அவர் தம் சிஷ்யரான எங்கள் ராமவிஸ்வரரான இந்த 4வது ராமன். முதல் 3 ராமன்களை தள்ளிவிடுங்கள், பரசுராமரை விடுங்கள், தசரதராமனை விடுங்கள், பலராமனை விடுங்கள். 4வது ராமரான ராமம் துரியம் உபாஸ்மகே. இந்த ராமர் ராமவிஸ்வர் என்னும் மணக்கால் நம்பியிடமிருந்து நாம் எதை பயில வேண்டும்? அவர் தம் ஆத்ம குணங்களை பயில வேண்டும். அவர் தம் ஆத்ம குணங்கள் நமக்கு வாய்க்க வேண்டும். இப்படி ஆச்சாரியனுக்கு தான் கைங்கரியம் செய்து கொண்டே அவருடைய சிஷ்ய பிரசிஷ்யர்களிடத்திலும் மற்றும் அவரை சார்ந்த உறவினர்களிடத்திலும் பக்தி பூர்வமாக விளங்கி வந்தார். ஒரு நாள் உய்யக்கொண்டார் மணக்கால் நம்பியை ஏகாந்தமாக அழைத்தார். தனக்கு தன் ஆச்சாரியன் விதித்த கட்டளையை மணக்கால் நம்பியினிடத்தில் இவர் தெரிவித்தார். அதாவது நாதமுனிகள் பரமபதிப்பதற்கு முன்பாக உய்யக்கொண்டாரிடத்தில் ஒரு பெரும் பொறுப்பை ஒப்படைத்து சென்றார். பிள்ளாய், என் மகன் ஈஸ்வரமுனிகளுக்கு ஒரு பிள்ளை பிறக்கப் போகின்றான். அந்த பிள்ளைக்கு யமுனை துறைவன் யாமுனன் என்று பெயர் வைக்க வேண்டும். அவர்கள் மகான்களாயிற்றே, திரிகால ஞானிகளாயிற்றே. இனி வரக்கூடிய காலத்தில் என்ன நடக்கப் போகின்றது என்பதை நன்கு அறிந்திருந்ததினாலே நாதமுனிகள் உய்யக்கொண்டாரிடத்தில் இதை சொன்னார். அந்த பிள்ளை யாமுனன் என்ற பெயர் பெற்றவனாக திகழப் போகின்றான். அவனுக்கு இந்த சம்பிரதாயம் சென்று சேராது. இந்த சம்பிரதாயத்தின் சீர்மையை அவன் அறிந்திருக்க மாட்டான். ஆகையால் உத்தமமான ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயம் பெரும் நிதியாயிற்று. தான் திருக்குறுகாபுரிக்கு சென்று நம்மாழ்வாரை யோக தசையில் சாட்சாத்கரித்து அவரிடமிருந்து பெற்ற பெரும் செல்வமான இந்த சம்பிரதாய செல்வத்தை என் பேரனான யாமுனனிடத்தில் அளிக்க வேண்டும். அவன் மூலமாக அடுத்து 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 இது இன்ற நாளது பரியந்தம் எந்த விதமான குறைவும் இல்லாமல் வளரப்போகின்றது. அந்த ஒரு மாபெரும் காரியத்தை நீ செய்ய வேண்டும் என்று உய்யக்கொண்டாருக்கு நியமனம் அளித்திருந்தார். உய்யக்கொண்டார் தன் காலத்தில் அதற்கு உரியதான முயற்சிகளை எல்லாம் செய்தார். ஆனால் என்னவோ தெரியவில்லை, அந்த முயற்சிகள் பலிக்கவில்லை. தற்பொழுது உய்யக்கொண்டாருக்கும் அந்திம தசை நெருங்குகின்றது. உய்யக்கொண்டாரும் தன்னுடைய வாழ்க்கையின் இறுதி கட்டத்தில் இருக்கிறார். ஆகையால் தன் சிஷ்யரான மணக்கால் நம்பியை அழைத்தார். பிள்ளாய், என் ஆச்சாரியன் எனக்கு இட்ட கட்டளை ஒன்று உண்டு. நான் முயற்சித்தும் அக்கட்டளையை என்னால் நிறைவேற்ற முடியவில்லை. ஆகையால் ஆச்சாரியரான என்னுடைய உகப்பிற்காக
நீ அதனை சிறமேற்கொண்டு செய்ய வேண்டும் என்று சொல்ல, சுவாமி இவ்வளவு தூரம் தாங்கள் என்னிடத்தில் சொல்ல வேண்டுமா? ஒரு நியமனம் செய்ய வேண்டும் என்ற நியமனம் அளித்தால் அதை செய்வதற்கு நான் சித்தமாக இருக்கிறேனே, என்ன செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும் என்று கேட்க, நாதமணிகள் தன்னிடத்தில் சொன்ன விஷயத்தை மணக்கால் நம்பியினிடத்தில் சொல்லி, இப்பொழுது யாமுனாச்சாரியர் ஆளவந்தாராக திகழ்கின்றார், அந்த ஆளவந்தாரை நீர் திருத்தி பணி கொண்டு மறுபடியும் இந்த ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாயத்திற்கு அவரை அழைத்து வர வேண்டும். அவர் தகப்பனார் சேர்த்து வைத்த பெரும் செல்வம், சாதாரணமாக பொதுவாக சட்டத்தின்படி பார்த்தோமேனால் தந்தையாருடைய சுய சம்பாத்தியம் மகனுக்கு தந்தையார் அளித்தால் தான் வரும். ஆனால் பாட்டனாருடைய சம்பாத்தியம் என்பது தானாகவே பேரனுக்கு வந்து சேரும் அல்லவா? அதுபோன்று உன் தந்தை உன்னுடைய பாட்டனார் சேர்த்து வைத்திருக்கக்கூடிய பெரும் செல்வம் சம்பிரதாயம் என்னும் செல்வம், அதாவது அந்த செல்வத்திற்கு தலைவனாய் விளங்கக்கூடிய திருவரங்க நகரத்தப்பனுடைய பிரபாவங்கள். வைத்தமாநிதி, நிக்ஷேப வித்தன், நிதிரவ்யா முதலான திருநாமங்களின் பொருளாக நாம் திருக்கோளூர் திவ்யதேசத்தின் மகாத்மியத்தை பார்த்தோம் அல்லவா? அதை நீ யாமுனாச்சாரியன் என்னும் ஆளவந்தாருக்கு அளிக்க வேண்டும் என்று சொல்ல, மணக்கால் நம்பி தான் சிறமேற்கொண்டார். நாதமுனிகளைப் போல உய்யக்கொண்டார் தான் ஏற்றுக்கொண்டதான அந்த காரியத்தை முடிக்காமல் தன் சிஷ்யரிடத்தில் ஒப்படைத்தாரே, மணக்கால் நம்பி இந்த காரியத்தை செய்து முடித்தாரா? யாமுனாச்சாரியர் என்னும் ஆளவந்தார் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்திற்கு வந்தாரா? மணக்கால் நம்பியின் முயற்சி எவ்விதம் பலித்தது? முயற்சி திருவணியாக்கும் என்னும் மூதரைக்கு இலக்காக மணக்கால் நம்பி எவ்விதம் திகழ்கிறார்? அத்தியாச்சரியமான ஆளவந்தாருடைய சரித்திரம் இனி ஆரம்பமாகிறது. ஆளவந்தார் அடியோம் படியோம் இனி அல்வழக்கே என்று நாம் அவர் காட்டிய வழியில் தொடரலாம். ஓர் முக்கிய அறிவிப்பு. மகாராஷ்டிர மாநிலத்தின் தலைநகரான மும்பை செம்பூர் டயமண்ட் கார்டன் ஸ்ரீமத் அகோபில மடத்தில் 9ஆம் தேதி என்று, நவம்பர் 9ஆம் தேதி என்று அகோபில மடம் லட்சுமி நரசிம்ம சுவாமி சன்னதியில் வைத்தியநாதனான தன்வந்திரி பகவானின் பிரதிஷ்டா மகோத்சவம் நடைபெற இருக்கின்றது. ஸ்ரீமத் அகோபில மடத்தில் தற்பொழுது மூர்த்தாபிஷிக்தராய் எழுந்தருளிருக்கக்கூடிய ஸ்ரீவன்ஷடகோப ஸ்ரீ ரங்கநாத யதீந்திர மகாதேசிகன் ஜீயர் சுவாமிகள் தலைமையில் இந்த சம்பரோக்ஷண வைபவம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரையிலும் நடைபெறுகிறது. அந்த நிகழ்ச்சி நம்முடைய பொதிகை தொலைக்காட்சியில் நேரடியாக ஒளிபரப்பாகின்றது. பக்த கோடிகள் நேரடியாகவும் இந்த மகோத்சவத்தில் கலந்து கொள்ள பிரார்த்திக்கிறோம். அதுபோன்று தொலைக்காட்சி வாயிலாகவும் நேரலை ஒளிபரப்பை கண்டு எம்பெருமானுடைய திவ்யானுகிரகத்தை பெற அழைக்கின்றோம். இந்த மகோற்சவத்தை தொடர்ந்து 8ஆம் தேதி சாயங்காலம் 6:30 மணி முதல் 14ஆம் தேதி வரையிலும் தினந்தோறும் மாலை 7 மணிக்கு ஸ்ரீமத் பாகவத சப்தாகம் உபன்யாசம் அடியேனால் நிகழ்த்தப்பட இருக்கின்றது. இந்த 2 பெரும் வைபவத்திலும் மகான்கள் ஆஸ்திகர்கள் பெருந்திரளாக கலந்து கொள்ள பிரார்த்திக்கிறோம்.